வணக்கம் மேடமலம் நேயர்களே. தமிழகத்துல பார்த்தீங்கன்னா, புது புது கட்சிகள், இயக்கங்கள் தொடங்கிட்டே இருந்தாலும், தமிழ் தேசியத்துல இப்போ ஒரு புது இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கு. அதை குறித்து தான் இன்னைக்கு கிஷோர் கே. சாமுவேல் கிட்ட அவரோட எண்ணங்கள் என்ன, அவரோட கருத்துக்கள கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம். வணக்கம். பாரிசாலன் அவர்கள் தொடர்ந்து தமிழ் தேசிய கருத்துக்கள இணையதளத்துல பேசிட்டு இருப்பாரு, வலைவழி மூலியமா. அது மட்டும் இல்லாம, முன்னர் நாம் தமிழர் கட்சி கூட சேர்ந்து பயணிச்சுட்டு இருந்தாரு. இப்போ அவர் ஒரு தனி இயக்கத்த தொடங்கியிருக்காரு. ஸோ உங்ககிட்ட ஒரு சாதாரண இன்டர்வியூ, வேற ஏதாவது எனக்கு தெரியாத விஷயங்கள் கேள்வி கேட்கறது மட்டும் இல்லாம, நானும் அந்த நிகழ்வுல இருந்தேன். நான் அங்க நடந்த சில விஷயங்கள்லாம் பார்த்தேன். இருந்தாலும் நீங்க நெறைய கட்சிகள பார்த்திருப்பீங்க. நெறைய இயக்கங்கள் தொடங்குறத பார்த்திருப்பீங்க. நெறைய கட்சிகள் பிரியறத பார்த்திருப்பீங்க. ஒரே சித்தாந்தத்துல பல இயக்கங்கள் பார்த்தீங்கன்னா, கிளைத்தல தான் பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு இப்ப பாரிசாலன் தொடங்கியிருக்க இந்த பொது இயக்கத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. அதாவது ஒரு இயக்கம் துவங்கப்படுவது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஏதோ பெரிய பிரம்மாண்டமா. இப்போ சிரஞ்சீவி பண்ணார் பாருங்க. ஆமா. பிரஜாராஜ்யம். பிரம்மாண்டமா பிரஜாராஜ்யம் அப்படின்றத பிரம்மாண்டமா பண்ணி திருப்பதியில பண்ணாரு. பெரிய கூட்டம். 15 லட்சம் மக்களை கூட்டி இப்படி ஒரு கட்சியை துவங்கலாம். சின்னதா ஒரு ரூம்ல ஒரு கட்சி துவங்கப்படும். சரியா? இப்போ தெலுங்கு தேசம் கட்சின்னு எடுத்தீங்கன்னா சின்னதா துவங்கப்பட்டது. ஆனால் அது இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கு ஆந்திராவில். அந்த மாதிரி நீங்கள் கட்சிகள் ஒரு இயக்கத்துடைய ஹிஸ்ட்ரிக்கு உள்ளவே பார்த்தீங்கன்னாக்கா அது எல்லாமே ஒரு சிறிய ஹம்பிள் பிகினிங்ஸ்ன்றீங்க. அங்கிருந்தா அது ஆரம்பிக்கும். காங்கிரஸ் எடுத்துக்கோங்க, அனி பெசன்ட்டா இருக்கட்டும், இல்லை திலகரா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குள்ள ஒரு மைண்டில் ஓடிட்டே இருந்தது. இந்த மாதிரி நமக்குன்னு ஒரு 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 இயக்கம்ன்றத விட ஒரு கூட்டமைப்பு. சரி. அப்படின்னு ஒரு கிளப்பாக தான் ஆரம்பிக்கிறாங்க. காங்கிரஸ் ஒரு பெரிய கட்சியெலாம் ஆரம்பிக்கல, ஒரு கூடுகை, ஒரு கிளப். லெட் அஸ் ஆல் ஜாயின் டுகெதர், எக்ஸ்பிரஸ் ஆர் வியூஸ் அப்படின்ட்டு. அப்படி 10-15 பேர் சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்டது தான் காங்கிரஸ். அதே மாதிரி தான் நீங்கள் ஜனசங்கம் எடுத்துக்கிட்டிங்கனாலும், ஜனசங்கத்துடைய ஷியாமா பிரசாத் முகர்ஜி பார்த்தீங்கன்னாக்கா ஹி கோஸ் அண்ட் சேஸ் எனக்கு ஒரு ஒரு நமக்குன்னு ஒரு இயக்கம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் அதுக்கு அனுமதி கொடுக்காம ரொம்ப நாள் தள்ளி போட்டாங்க. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாமல் ஒத்துக்கிறாங்க. தேர்தல் அரசியல்ல வர இப்படி ஒன்றா நீங்கள் ஒரு இயக்கம் திமுக எடுத்துக்கோங்க. தீக்கால இருந்து பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் கூடுறாங்க. பாரிஸ் கார்னரில் ஒரு வீட்டில் 10 பேர் கூடி அவங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணுறது தான். அது அப்படியே ஒரு இயக்கமாக மாறுது. அந்த இயக்கம் ஒரு பெரிய ஒரு அளவில் போகுது. நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த 10 பேர், அவங்க கிட்ட கொஞ்சம் பொருளாதாரம் இருந்ததா? அந்த திமுக உண்டாக்குன அந்த 10 அப்போ அந்த அளவுக்கு அவங்க எல்லாருமே என்ன கேட்குறாங்க, நாங்கள் எங்களால் முடிஞ்சதை கையிலேருந்து போடுறோம், மற்றவங்க எல்லாரும் அவங்களால முடிஞ்சதை கொடுங்க. ஸோ அது ஒரு ஹம்பிள் பிகினிங். அப்படி தான் ஆரம்பிக்குது. காங்கிரஸ், திமுக, ஜனசங்கம், அதிமுக எடுத்துக்கோங்க, எல்லாமே இந்த மாதிரி ஹம்பிள் பிகினிங்லேருந்து தான் ஆரம்பிக்கும். அதிமுக அப்படி சொல்ல முடியாது. அவர் ஒரு பெரிய ஆளுமை பின்பமாக இருந்தார். அவர் ஆளுமையாக இருந்தாலும் அவர் ஆரம்பிக்கல அந்த கட்சியை. எல்லாருமே நிறுவன தலைவர் எம்ஜிஆர்னு சொல்கிறாங்க. நான் பல இடங்களில் பதிவு பண்ணுறேன். இல்லை, தொண்டர்கள் ஆரம்பித்த கட்சியில் தான் அவரை சேர்த்துக்கிறார். 7வது 8வது மெம்பராக தான் அவர் இந்த கட்சிக்குள்ளேயே. சரியா? அப்போது இதெல்லாம் ரொம்ப ஹம்பிளா? என் தலைவனை நீ அவமானப்படுத்திட்டியா, என் தலைவனுக்காக நான் கட்சியை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் கட்சியை ஆரம்பித்து இந்த கட்சியில் பார்த்தீங்கன்னாக்கா நான் இந்த சிகப்பு கருப்பு கொடி தான் நான் வைத்திருப்பேன்னு சொல்கிறான். அதை கொளுத்துறானுங்க. அப்போது இவங்க உடனே சிகப்பு கருப்பு நீ கொளுத்து விட்டால் நான் நடுவில் அண்ணாவை பொறுத்துக்கிறேன், இப்போ நீ கொளுத்திப்பார் அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் வந்தது தான். கம்யூனிஸ்ட் எடுங்க, எம்என் ராய் மெக்சிகோவில் ஆக்சுவலி இஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் தி கம்யூனிஸ்ட் பார்ட்டி இன் மெக்சிகோ. எப்படி? He founded the Communist Party in Mexico. Then he founded the Indian CPI. சரியா? இப்படி ஹம்பிள் பிகினிங்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறது தான். அதுக்கப்புறம் பெருசாகுது, அது போகுது. அது என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே நிறைய பேருக்கு அதில் உடன்பாடு இருக்கலாம், உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் டிவைன் இன்டர்வென்ஷன் அப்படின்றது இருக்குது. அவர் ஏதோ ஒரு இடத்துல நம்மை மீறிய ஒரு சக்தி, தெய்வீக சக்தியுடைய அந்த உந்துதல், அது நம்ம ஏதோ இடத்துல நம்மளை கடத்தி போகுது அப்படின்னு தான் அர்த்தம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏஓ ஹியூம், அவர் அந்த காலகட்டத்தில் அவர் எழுதியிருப்பார். அவருடைய சுயசரிதை பார்த்தீங்கன்னா தெரியும். காங்கிரஸுடைய நிறுவனர் ஏஓ ஹியூம் அவருடைய சுயசரிதை எடுத்து பார்த்தீங்கன்னாக்க மேடம் பிளவாட்ஸ்கி, தியோசோஃபிக்கல் சொசைட்டி, இவங்கெல்லாம் சீக்ரெட் சொசைட்டிஸ் இந்த மாதிரிலாம் இவங்களுடைய அந்த இன்டர்னல் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு தெரியும். ஹியூம் சொல்கிறாரு, when I was in Shimla,
வந்து ஹாலிடேக்காக ஷிம்லாவில் இருந்த பொழுது எனக்கு வந்து என்னை வந்து நாக்டர்னல் விசிட்ஸ் நைட்டில் வந்து என்னை நிறைய பேர் சந்திச்சாங்க. யாரெல்லாம் வந்து சந்திச்சாங்கன்னா, நிறைய மதகுருமார்கள் எல்லா மதத்துல இருந்தும் என்னை வந்து சந்திச்சாங்க. அவங்களோட அட்வைஸ் தான் எனக்கு காங்கிரஸ் ஆரம்பிக்கிறதுக்கு உந்துதலாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஏதோ ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இருந்துகிட்டே இருக்கும். அதிமுகவும் அப்படி தான், திமுக அப்படி தான். அண்ணா என்ன எதுக்கு சொல்கிறாரு, ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு சொல்கிறார். நான் அந்த நாத்திகம்லேருந்தே வெளியே வந்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் வருது? ஏன் வருதுன்னா, அந்த ஏதோ ஒரு தெய்வ சக்தி, நம்மை மீறிய சக்தி, தெய்வ சக்தியோடு விட்டுருங்க, நம்மை மீறிய சக்தி நம்மை வழிகாட்டும் அப்படின்ற நம்பிக்கை தான். ஏன் நம்ம சீமான் அவர்களே எடுத்துக்கோங்க, ஏன் முருகப்பெருமானா சொல்கிறாரு, வந்து முன்னோர்னு சொல்கிறாரு, முப்பாட்டன்னு சொல்கிறாரு, ஏதோ ஒன்று, ஆனால் இறைவன் அப்படின்ற இடத்துக்கு கொண்டு போகிறார் இல்லையா? இந்த மாதிரி ஒரு கைடிங் ஃபேக்டரை வந்து ஒவ்வொரு கட்சியும் அழைத்து செல்லும். நான் பாரிசாலனுடைய அந்த ஸ்பீச் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி எனக்கு சில ஆதங்கங்கள் இருந்தது. என்னென்னா, ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னும் பொழுது பார்த்தீங்கன்னா, ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் அதில் பற்றி நிறைய பிரச்சனைகள் வரும். இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி கொண்டு போகிறது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு தலைவலி. அது வெரி வெரி டிஃபிகல்ட். நிறைய பேர் பாதிலேயே கழண்டுருவாங்க. அப்படின்னும் பொழுது நான் பாரிசாலனுடைய அந்த ஸ்பீச்சு, அவருடைய எண்ண ஓட்டம், ஏன்னா இதே நாம் தமிழர் கட்சியை இத்தனை நாட்கள் பார்த்த நபர்கள் அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, இது இன்னொரு தமிழ் தேசிய கட்சி, இந்த மாதிரி நிறைய பேர் வந்தாங்க, இவங்கெல்லாம் ஆஃப் ஆகிட்டாங்க, ஓட்டை பிரிக்க ட்ரை பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் ஆஃப் ஆகிட்டாங்க, ஓட்டை பிரிக்கிறதுலாம் விடுங்க, சரி இவங்கெல்லாம் ஆஃப் ஆகிட்டாங்க, வந்தவங்கெல்லாம் என்ன ஒன்றுமே ஃபிசில் அவுட் ஆகிட்டாங்கல்ல. சில பேர் வெளில போய் ஆரம்பிக்க முயற்சிலாம் பண்ணாங்க, அவங்கெல்லாம் ஃபிசில் அவுட் ஆகிட்டாங்க. ஆனால் பாரிசாலனுடைய பாடி லாங்குவேஜ், அவர் பேசக்கூடிய விஷயங்கள், அதிலிருந்து நான் புரிந்து கொள்ளக்கூடிய சம் டிவைன் ஃபோர்ஸ், ஏதோ ஒரு சக்தி அவரை வழிநடத்துது. அவர் அதை பற்றி கவலைப்படலை. உதாரணத்துக்கு 200 பேர் தான் கொள்ளளவு கொண்டு அந்த அரங்கம் அப்படின்னு வரும்பொழுது, அந்த அரங்கத்தில் பார்த்தீங்கன்னா 600 பேர் வராங்க, நீங்களே நேரடி சாட்சி. அப்படிங்கும் பொழுது எந்த காரணத்துக்காக வராங்க? நம்ப மாட்டீங்க. முழுக்க முழுக்க வந்து அவர் பேசுகிறப்போ, நான் அவங்கள விட்டுட்டு கடைசி ரோவில் நின்று இருந்த மக்களை வந்து பார்த்துட்டு இருந்தேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறதுக்கு இடமே இல்லை, அவ்வளோ புழுக்கம். அந்த இடத்துல வந்து 3 மணி நேரம் தண்ணி கூட பிடிக்காம அங்கே யாருமே நின்று இருக்காங்க அந்த இடத்துல. இது ஏன் நடக்குது? இது பாரிசாலன்ற ஒரு நபர் மட்டும் இல்லை, ஒரு நம்பிக்கையின் பேரில் வந்து அது நம்பிக்கையின் பேரில், பட் அதை கடந்து ஏதோ ஒரு சக்தி அவரை முன்னெடுக்குது அப்படின்றத என்னால் பார்க்க முடியுது. சரியா? இதை நீங்கள் ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காமல் போகலாம். இல்லை, ஆனால் யோசிப்பாங்க, என்னடா திடீர்னு ரொம்ப சூப்பர் நேச்சுரல் பற்றி பேசி. நான் அப்படி சொல்லலைங்க. எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸ் இருக்குங்க. அதோடைய உந்துதல் தான் அதை வழிநடத்தி கொண்டு போகும். சரியா? அந்த மாதிரி இதை வந்து வழிநடத்தி கொண்டு போயிருக்கு அப்படின்றத என்னால் பார்க்க முடியுது. அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள், ஏன்னா பாரிசாலனை பொறுத்த வரைக்கும் எனக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்குன்னா நிறைய இருக்குது. அவரிடமிருந்து பல விஷயங்களில், இல்லை அவருடைய மொழியில் சொல்லணும்னா பல விடயங்களில் நான் வேறுபடுகிறேன். ஆனால் அவர் அவருடைய கொண்ட கொள்கைக்கு நேர்மையாக இருக்கிறார், நேர்மையாக இருப்பார். அதே அவரோட பேட்டர்ன்ல இருந்து புரிஞ்சிட்டு உங்களோட அவருடைய துணிச்சல் அப்படின்றதையும் நான் மதிக்கிறேன். சரியா? அவருடைய கொண்ட கொள்கைக்கு நேர்மையாக இருப்பார். அவர் துணிச்சல் மிக்க ஒரு மனிதர். 3வது என்னன்னா, அவருக்கு இருக்கக்கூடிய சுய ஒழுக்கம். இது 3ம் அவரை வழிநடத்துகிறது. இது 3ம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. இதை கடந்து நான் பார்க்கக்கூடியது என்னன்னா, அவருக்கு ஒரு சக்தி அவரை கொண்டு செல்கிறது. அது கண்டிப்பாக இப்போ இந்த இயக்கத்தை அடுத்த கட்டத்துக்கு அவர் எப்படி கொண்டு போக போகிறாரு, அவர் என்னெல்லாம் செய்ய போகிறாரு, அதெல்லாம் நமக்கு தெரியாது. சில விஷயங்களில் அவர் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்கார். இந்த மாதிரி இருக்கும்பொழுது இது சாத்தியமாகுமா? இல்லை, அதான் கேட்கலாம் தான். ஒரு ஸ்பீச்சில் சில விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, சிலதெல்லாம் உங்கள் மனதில் இருக்கும்ல, அது எதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப பரவாயில்லையே, சரியா இல்லை நிறையா வந்து கரெக்டாக பேசியிருக்காரு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு? இல்லை, அவர் சொல்லக்கூடியது என்னன்னா, நாம் தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகிறோம் என்றால் அந்த குடிகளுடைய ஒற்றுமை, அப்போ அந்த குடிகளே இல்லைன்னு நம்ம சொல்லி கொண்டு போக முடியாதுல்ல. அதை நான் ஏற்றுக்கிறேன். ஆமாம், ஒவ்வொரு குடிகள் அவர்களுக்குன்ற ஒரு வரலாறு இருக்குது. அந்த வரலாறு அவங்க எப்படி போச்சு கூட வருவாங்க. அதை நீ மதிக்கணும்ல, அதை நீ மதித்து தானே கொண்டு போக முடியும். நீங்கள் எந்த கட்சி வேணால் எடுத்து பாருங்க. சரிங்க.
அகாமடேட்டிவ் ஸ்பிரிட்டில் இருந்து எல்லோரையும் அரவணைத்து சென்ற கட்சிகள் தான் இங்கே வெற்றி பெற்றிருக்கின்றன. நான் அகாமடேட்டே பண்ண மாட்டேன், நான் இதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் என்று சொன்ன கட்சி எந்த இடத்தையும் வெற்றி பெற்றதாக சரித்திரம் கிடையாது. ஏன்னா இங்கே பல்வேறு மக்கள், பலதரப்பட்ட மக்கள், பல்வேறு பின்னணியிலிருந்து வரக்கூடிய மக்கள், இவர்கள் எல்லோரும் சேர்ந்து வாக்களித்து இவர் பாரிசாலன் வந்து தேர்தல் அரசியலுக்கு வருவாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது, அவரே இன்னும் சொல்லலை. ஆனால் ஒரு இயக்கம் அப்படின்னு இருக்குன்னா அது அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியாக அது தேர்தல் அரசியலை நோக்கி செல்லும் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. சரியா? நாம் தமிழர் கட்சியிலேருந்து நம்ம அதை பார்க்குறோம். சரி, அப்போ அப்படி அது வரப்போகுது அப்படின்னா அதுக்கு சமரசங்கள் தேவைப்படும். அந்த சமரசங்களில் எந்த சமரசங்களுக்கு நான் உடன்படுகிறேன், எந்த சமரசங்களுக்கு நான் உடன்பட மாட்டேன் என்பதில் ஒரு தெளிவு இருக்குது அவர்கிட்ட அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே, இதுதான் நீங்கள் அதில் வந்து ஒரு இன்சைட் அதான் நான் புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ உடனே எல்லாருமே சொன்ன விஷயம் என்னன்னா, இது வந்து முழுக்க முழுக்க திராவிடர்களுக்கு, அவர் வந்து என்ன சொன்னார்னா, ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் எதிராக தான் தமிழ் தேசியம் நிற்கும், நம்ம தோழமை தமிழ் தேசிய கட்சிகள் இயக்கங்கள் கூட நம்ம சண்டை இருக்காதுன்னு சொன்னாலும், அதிகமாக பேசப்படுறது பரப்பப்படுறது வந்து சீமானுக்கு எதிராக தான் இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு. இது வந்து சீமானை அழிக்கணும், ஒழிக்கணும், சீமானை முடக்கணும், அவரோட ஓட்டை வந்து பிரிக்கணும், அவர் மேலே இருக்கிற வந்து மரியாதையை கெடுக்கணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து சொல்றாங்க. அந்த ஒரு ஆங்கிள் நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க? சீமானையே அழிக்கணும், சீமானையே ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்க, அது ஏன்? ஈஸியா நம்புற மாதிரியும் இருக்குல்ல. ஏன்னா சீமானை இன்னொரு எப்படி தமிழ் ஒழிக்க தேசிய முடியும்? இயக்கம்னா நீங்க சீமானை எப்படி ஒழிக்க முடியும்? சீமானை எப்படி அழிக்க முடியும்? சீமான் என்பவர் தன்னுடைய உழைப்பால் இன்றைக்கு எந்த ஒரு பெரிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். சரியா? ஒரு தலைவர். சரியா? அவர் எப்படி அழிக்க முடியும்? அவர் எப்படி ஒழிக்க முடியும்? இன்னைக்கு மூன்றாவது பெரிய கட்சியாக உயர்ந்து நிற்கிறது நாம் தமிழர் கட்சி அப்படின்னா அது சீமான் என்கிற தனிநபருடைய உழைப்பு தான் அதில் பெரும் பகுதி. சரி, அது கூட தொண்டர்கள். சரியா? அப்படி இருக்கும்பொழுது அதை எப்படி அழிக்க முடியும்? சரி. அப்ப நான் இப்போ இன்னொரு கேள்வி கேட்கிறேன். அங்க வந்து 600 ஏன் வேற யாரும் வரவே கூடாதா? அதான் கேட்கிறேன். அங்க வந்து 600 பேர் இருக்காங்கல்ல, அது மட்டும் இல்லாம ஆதரவு எங்கெங்கோ தெரிவிச்சிருக்காங்க, வெளிநாடுகள்ல கூட தெரிவிக்கிறாங்க. அப்போ அவங்க எல்லாம் வந்து இங்க வராங்க, ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னா சீமானவர்களோட தலைமை மேல நம்பிக்கை இழந்துட்டாங்களா, இல்ல சலிப்பு ஏற்பட்டுச்சா? அதனால தான் ஒரு புதிய இயக்கம் வந்தாலும் அதை அது ஆதரிக்கிறாங்க எதுவுமே கேட்கிறேன். கிடையாது. நீங்க என்ன சீமான் அவர்களுடைய உழைப்பை நான் இந்த இடத்துல குறைச்சி சரி. மதிப்பிடல. யாருமே மதிப்பிட முடியாது. அதே சமயத்துல சீமான் மட்டும் தான் அத்தாரிட்டி நீங்க எப்படி சொல்வீங்க? அப்படி சொல்றாங்களே சில பேர். அப்படி கிடையாதுன்றேன். அப்படி கிடையவே கிடையாது. அப்படி எப்பவும் எந்த காலத்திலுமே யாருமே நான் தான் சிங்கிள் அத்தாரிட்டின்னு இருந்ததே கிடையாது. அதாவது ஒரு சித்தாந்தத்துக்கு நீங்கள் ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கு நான் தான் அத்தாரிட்டின்னு மோடி சொல்ல முடியுமா? அவராலே சொல்ல முடியாதுங்கிறீங்க. எப்படி சொல்வீங்க? மோடி என்ன ஒட்டுமொத்த இது இந்தியர்களுக்கு அத்தாரிட்டியே கிடையாது. மோடியை பிடித்தவர்கள் இருப்பாங்க, ராகுல் காந்தியை பிடித்தவர்கள் இருப்பாங்க, இல்லை வேறு கட்சிக்காரங்களை பிடித்தவங்க இருப்பாங்க. இது தேர்தல் அரசியல் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சித்தாந்தம் இருக்கும் இல்லை? அப்போது ஒருத்தர் தான் தலைவர்னு எப்படி சொல்லுவீங்க? அப்படி கிடையவே கிடையாது. சரியா? இதில் அதிகப்படியான வாக்குகளை பெறக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால மோடி இன்னைக்கு பிரதமர், அவ்வளவுதான். அதே வாக்குகளை ராகுல் காந்தி பெற்றிருந்தார், ராகுல் காந்தி பிரதமர், அவ்வளவுதானே. இவங்க எப்படி ஒட்டுமொத்தமாக எல்லாத்துக்கும் வந்து அதிபதியாக முடியும்? அதே மாதிரி தான் இப்போ சீமானையும் நான் சொல்கிறேன். தமிழ் தேசியத்தை முன்வைக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை நடத்தக்கூடியவர் சீமான். சீமானுடைய உழைப்பு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை வந்து பாராட்டுறோம், உள்ளபடியே பாராட்டுறோம். அதுக்காக வேறு யாரும் கட்சியை ஆரம்பிக்கக்கூடாதா? வேறு யாரும் தமிழ் தேசியம் பேசக்கூடாதா? காப்பிரைட்ஸ் எல்லாமே சீமானுக்கு மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்கா? அப்படி எதுவுமே கிடையாது. நான் என்ன கேட்குறேன், சீமான் அப்படி நினச்சாருன்னு சொல்ல, சீமான் அப்படி நினைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் அந்த கட்சியில் இருக்கவங்க பொறுப்பாளர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்களை தாண்டி வேற யார் ஒரு இயக்கம் ஆரம்பிச்சாலும் எங்களுக்கு எதிரான இயக்கம் அப்படின்னு தான் பார்க்குறாங்களே தவிர்த்து திமுகவுக்கு எதிரான ஒரு இயக்கமாக அவங்க வந்து அதை பார்க்க மாட்டாங்க. அது அவங்க அது ஏன் அப்படி? அவங்க கட்சி அது அவங்களுடைய கட்சியுடைய பிரச்சனையே நான் அதுதானே பார்க்குறேன். அவங்களுக்கே முதல்ல தெரியல. அவங்க மூன்றாவது பெரிய கட்சியாக உயர்ந்து நிற்கிறார்கள் என்ற உணர்வே அவங்களுக்கு வரலையே. இது வந்தால் தான் இது அடுத்த கட்டத்துக்கு போகும். அந்த உணர்வே வரலையே. அதனால அது வந்து ஒரு தவறான ஒரு பார்வை அப்படின்னு சொல்றீங்க. மிக தவறான பார்வை. வேறு யாரும் கட்சி ஆரம்பிக்கக்கூடாதா? வேறு யாருக்கும் தமிழ் உணர்வு வரக்கூடாதா? தமிழ் உணர்வு வரக்கூடியவர்கள்லாம் நாம் தமிழ் கட்சியில் மட்டும்தான் இருக்கணுமா? வேறு கட்சியில் இருக்கக்கூடாதா? இது தவறான ஒரு புரிதல், தவறான பார்வை. இது சீமானே ஏற்றுக்கொள்ள மாட்டாருன்னு தான் நான் நம்புகிறேன். சரி, இப்போ இன்னொரு விஷயம், ஒரு சித்தாந்தம் வருது, ஒரு ஐடியாலஜி இருக்குன்னா அது ரொம்ப நாள் போனால் தேக்க நிலை அடையாமல் இருக்கிறதுக்கு ஒரு சப் குரூப் உருவாகணும். அப்போ தான் அதை ஃபியூல் பண்ணும், அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். மாற்றி மாற்றி இது பார்த்தீங்கன்னா ஷார்பன் பண்ணிட்டே இருக்கும் அதோட ஐடியாலஜின்னு சொல்கிறாங்க.
இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து ஒரு இயற்கை தானா? இப்போ நாம் தமிழர் கட்சி இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு தமிழ் தேசிய இயக்கம் புதுசா வந்து துளிர் விட்டு வளர்றது வந்து ஆமாங்க. நீங்க இப்ப நாம் தமிழர் கட்சின்னு வரும்பொழுது, இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ஜனநாயகம்னு. ம். ஒரு கட்சின்னு வரும்பொழுது, ம். இப்ப சீமான் வந்து 10 ஆண்டுகளுக்கு முன்னர் எப்படி இருந்தாரோ, அப்போ இப்படி இருக்க முடியாது. சரி. சரியா? இப்ப பாரிசாலன் இப்பொழுது எப்படி இருக்கிறாரோ, ம். அது மாரி 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவர் இருப்பார்ன்னு நம்ம உத்தரவாதத்த குடுக்க முடியாது. சரி. ஓகே. சரியா? ஏன்னா ஒரு கட்சி ஒரு கட்டத்திலேருந்து வளரும்பொழுது, இப்ப இந்த பாரிசாலன் அவருடைய கூட்டத்தில என்ன சொல்றாருனாக்க, நம்ம எல்லோரும் சேர்ந்து கூட்டாக ஒரு முடிவெடுப்போம்னு. ம். இப்ப கூட்டாக நீங்க முடிவெடுக்கிறீங்க. கூட்டாக முடிவெடுத்து ஒரு கட்சி பெயர்ன்னு வைக்கிறீங்கன்னு வைங்க. சரி. அதுக்கப்புறம் கட்சியோட ஒரு நடவடிக்கையும் கூட்டாக முடிவெடுக்க முடியுமா? சார் அது லாஜிக் இல்லன்னு சொல்றீங்களா? முடியாது. பிராக்டிகலா முடியாது. லாஜிக்க விட்டுருங்க. பிராக்டிகலா முடியுமா? இட்ஸ் நாட் பாசிபிள். இந்த 600 பேர் 6000 பேர் ஆவான். 6000 பேர் 60,000 பேர் ஆவான். இப்ப 60,000 பேர் ஆகும்போது 60,000 பேரையும் கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையும் கருத்து கேட்டு நீ பண்ண முடியுமா? எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாதுங்கிறீங்க. பண்ண முடியாது. அப்போ அங்க ஒரு தலைவன் அப்படின்ற விஷயம் வரும். சிங்கிள் அத்தாரிட்டி. ஒரு ஒரு சோல் ஒரு அத்தாரிட்டி. முடிவு, ஒரு தலைவன், ஒரு குழு, அதுக்கு தான் பொதுக்குழு, அதுக்கு தான் செயற்குழு. ஒரு ஒரு கட்சியிலும் அதுக்கு தானே வைக்கிறாங்க. இப்ப இந்த பொதுக்குழு, செயற்குழு இதெல்லாம் நாம் தமிழ்ல இருக்கா? இருக்கா? ஒன் மேன் அத்தாரிட்டி தான் எனக்கு தெரிஞ்சு. அவர் சரியா? சொல்றது தான். இப்போ அந்த மாதிரி கொண்டு போறாரா? இல்ல இந்த பொதுக்குழு, செயற்குழு இந்த மாதிரி குழுக்கள்லாம் வைத்து இவர்களெல்லாம் வந்து நிர்வாகத்தில் இவர்கள் தான் முடிவெடுப்பார்கள் அப்படின்றத சொல்லப் போறாரா? அப்படின்றதெல்லாம் போக போக தெரிய வரும். சரியா? இது எதுவுமே தெரியாம நம்ம எப்படி இந்த முடிவுக்கு வர முடியும்? இன்னி வரைக்கும் நான் பார்க்கும்பொழுது அவர் சரியான பாதையில் செல்கிறார் அப்படின்றத என்னால பார்க்க முடியுது. சரி. பாரிசாலன். இதுக்கப்புறம் அவர் எப்படி போறாருன்றது அவருக்கு விட்டது. ஆனால் அவர் கட்சியே ஆரம்பிக்க முடியாதுன்னு கூடாதுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? இல்ல ஒரு இயக்கமே உருவாக்கக்கூடாதுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஏன் பல இயக்கங்கள் வரட்டுமே! அது நல்லது தாங்கிறீங்க அந்த சித்தாந்தம். நல்லது தானே! நெறைய இயக்கங்கள் வரட்டுமே! என்ன தப்பு? சரி. நீங்க என்ன பாரிசாலன கூட்டு வச்சு அவருக்கு முக்கியத்துவம் அவருக்கும் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள். எல்லாருக்குமே அந்த கருத்து வேறுபாடுகள் இருக்கும். இந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்தாலும் நம்ம வந்து காமன் கோல் அப்படின்றத நம்ம வந்து மைண்ட்ல வைப்போம். ஒரு பொது இலக்கு அப்படின்றத நம்ம வந்து மனதில் வைத்துக் கொள்வோம். ம். அதனால் நீயும் என்னுடன் இருக்க வேண்டும்னு நீ சொல்லியிருக்கலாமே! நீ ஏன் சொல்லல? அந்த வாய்ப்பை தவற விட்டாங்கன்னு ஏன் சொல்றீங்களா? உங்களுக்கு அந்த பெருந்தன்மை இல்ல? யாரை அதான் பார்த்து கேட்குறீங்க நீங்க? நான் நாம் தமிழர் கட்சிய பத்தி கேட்கிறேன். உங்களுக்கு ஏன் அந்த பெருந்தன்மை இல்ல? உங்களுக்கு அந்த பெருந்தன்மை இருந்திருந்தா, அவர் ஏன் தனி இயக்கம் காண போறாரு? அப்ப நீங்களும் யோசிக்க மாட்டீங்க, அவரும் யோசிக்கக்கூடாது. நீங்க சொல்றத பிளைண்டா ஏத்துக்கணும். கண்ண மூடிக்கிட்டு ஏத்துக்கணும்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? அப்ப நீங்க பாசிசம்னு மத்தவங்கள சொல்றீங்களே, அப்ப நீங்க பண்றது பாசிசம் இல்லையா? சார். அதானே இங்க நடக்குது. சரி. இப்ப கடைசியா ஒரு கேள்வி இந்த தலைப்பை பத்தி. இப்போ அடுத்து நீங்க நிறைய இயக்கம் பார்த்திருப்பீங்க இல்லையா? இப்போ இப்படி ஒரு குட்டியா ஆரம்பிச்சிருக்க இயக்கம் அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய பிராக்டிகல் டிஃபிகல்டீஸ்னா என்னவா இருக்கும்? அதான் நான் என்னென்னலாம் ஏற்கனவே எதிர்கொள்ள சொல்லிட்டேனே. வேண்டியிருக்கும்? இல்ல இப்போ பொருளாதார ரீதியா இந்த மாதிரி பொருளாதாரத்த விட்டுருங்க. ம். பொருளாதாரம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்கவங்க வருவாங்க, வரக்கூடியவங்க அவங்கவங்களால முடிஞ்சத குடுக்க போறாங்க. அதுக்கு ஏத்தா மாரி அது நடக்க போகுது. ம். பொருளாதாரம்ன்றது ஒரு பக்கம். பட் அதை விட மிகப்பெரிய சவால் என்ன இருக்கும் பாரிசாலனுக்கு அப்படின்னா, நான் சொல்ற மாரி இது எல்லாமே கூட்டு முயற்சி அப்படின்னு சொல்றாரு இல்லையா? சரி, இந்த சரி. கூட்டு முயற்சின்னு வரும்பொழுது, இந்த கூட்டு முடிவுன்னு வரும்பொழுது, இந்த கூட்டு முடிவுன்றது எந்த அளவுக்கு வரைக்கும் நீங்க ஏத்துப்பீங்க? இப்ப 600 பேர் இருக்காங்க. இவங்க கூட்டா சேர்ந்து ஒரு பெயரை தேர்வு செய்வார்கள்ன்னு நீங்க சொல்றீங்க. சரி. 600 பேர் சேர்ந்து ஒரு ஒப்புதல் குடுப்பது அப்படின்றதே பெரிய விஷயம். இதுவே கஷ்டம். இப்ப இது 6000 ஆவுது. நீ என்ன பண்ணுவ? 60,000 ஆவுது. நீ என்ன பண்ணுவ? ஸோ அந்த இடத்துல மிகப்பெரிய சவால் வந்து பாரிசாலனுக்கு இருக்கும். என்னன்னா, யார் முடிவெடுப்பார்கள்? ஒரு குழு முடிவெடுக்குமா? ஏன்னா அவரே அங்க சொல்றாரு. ம். இப்ப பிரச்சனை அப்படின்னா, இந்த இயக்கத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னா, நாங்க வந்து உரிய விசாரணை எடுப்போம். ஒரு புகார்ன்னு வந்தா, அந்த புகாரை ஏற்றுக்கொண்டு அது உரிய விசாரணை எடுப்போம். நடவடிக்கை எடுப்போம். அந்த விசாரணையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்போம்னு. இதே சிந்தனையை தாங்க சீமானும் கொண்டிருந்தார். சரி. அதே வழிமுறையை தான் சீமானும் பின்பற்றினார். ஆனாலும் அவருக்கு தீர்வு கிடைக்கல. அதனால அவர் முடிவு பண்ணிட்டாரு. ஏய் நான் எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன். எதுவும் தேறல. நான் சொல்றத தான் கேளுங்க அப்படின்ட்டு. இதை நோக்கி பாரிசாலன் செல்வாரா? மாட்டாரா? இல்ல புதுசா ஹி வில் ரீஇன்வென்ட் த வீலா அப்படிங்கறத பொறுத்து அப்படின்றது அது வந்து அவருக்கான சவால். அத அவர் என்ன அவர் செய்ய போறாருன்றது போக போக தான் நமக்கு தெரியும். சரி. நெறைய இயக்கங்கள் தொடங்கி மறைந்தத வந்து நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. நெறைய இயக்கங்கள் சிம்பிளா தொடங்கி பெருசா பிரம்மாண்டமா வளர்ந்ததையும் நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. இறுதியா வந்து பாரிசாலன் அவர்களுடைய புது இயக்கத்துக்கும் அவருக்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் சொல்ல வர்றது என்ன, பாரிசாலனுடைய நல்ல மனதிற்கும், அவருடைய நல்ல நோக்கத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவருடைய இயக்கம் மென்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே. மிக்க நன்றி உங்களோட பதிலுக்கு.